வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி வானிலை அனுமானத்தில் சென்னையை புரட்டி போட்ட ஒரு பெரிய கனமழைன்னு சொல்லலாம். ஸோ ஏமாற்றத்தை கொடுக்காத ஒரு டிட்வா புயல். நம்ம நேற்று இந்த வானிலையில் கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு மிக அருகில் வரும். அது ஒரு ஸ்டாலிங் சினாரியோ, எங்கும் நகராமல் அங்கேயே ஒரு 36 முதல் 48 மணி நேரம் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது விளக்கணும். இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இது பண்ணுறோம். ரெண்டாவது, இப்போ சென்னைக்கு மிக அருகில் 50லேருந்து 55 கிலோமீட்டரில் தென்கிழக்கு திசையில் சற்று கீழே இறங்கி நிலை கொண்டிருக்கிறது. இது மேலே வாப்லாயிட்டே இருக்கும். வாப்லாயிட்டு இன்னைக்கு மாலைக்கு பிற்பகல் மாலைக்கு பிறகாக இது கரையை நெருங்கி தென் சென்னை பகுதிகளுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆந்திராவிலையும் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த பகுதிகள் தமிழகத்தில், ஆந்திராவில் எந்தெந்த பகுதிகள், என்னென்ன மாதிரியான மழை நடக்க போகிறது, எவ்வளோ பதிவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொட்டி தீர்த்திருக்கு மழை பார்க்கலாம். அடுத்து இந்த படம் உங்களுக்கு இது காட்டும். கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நம்ம பல ஸ்லைடுகள் சொல்லி கொடுத்துருப்போம். ஐபிஆர், அரேபியன் ரிட்ஜ், அதாவது அரேபிய உயரழுத்தம், இந்தோ பசிபிக் உயரழுத்தம் 2, அதில் எப்படி ஒரு சலனம் சென்றால் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ உங்களுக்கு விளக்கிறேன். இது இப்போது மியான்மர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தோ பசிபிக் உயரழுத்தம், அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கீழே அந்தமான் பகுதிகளிலிருந்து இந்த மாதிரி நீண்டிருக்கு. ஸோ இந்த டைவர்ஜன் அலாஃப்டில் தான் இந்த பர்டிகுலர் சலனம் இந்த இலங்கை பகுதிகளிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தமிழக கடற்கரையை ஒட்டி சென்னை வரலையும் நின்றுது. அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் கடந்த 2 நாட்களாக வந்துட்டு இருந்தது. அதனுடைய உராய்வு காரணமாக தான் இந்த பர்டிகுலராக இந்த சலனத்தை சுற்றி மேற்கு வடமேற்கு திசையில் மேகங்கள் அதிகமாக உருவானாலும் அது ஷியர் பண்ணிக்கிட்டே இருந்தது. சென்னை ஒட்டி வரக்கூடிய மலை மேகங்களும் வலுவிழந்து கடந்து செல்வதை நம்ம பார்த்தோம். அதனால் அந்த எதிர்பார்த்த மழை நமக்கு வரலை. நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மேற்கத்திய கலக்கமும் இந்த ஐபிஆர் ரிட்ஜும் ரெண்டும் ஒரு சேர இந்த சலனத்தை டைட்டாக லாக் பண்ணிக்கிட்டதுனால இதனுடைய சுழற்சி காரணமாக அந்த உராய்வு பகுதிகளிலிருந்து மலைமேகங்களை உருவாக்கி அதை தமிழக குறிப்பாக கடலோர சென்னை பகுதிகளிலையும் ஆந்திர பகுதிகளிலையும் வீசியது. இதன் காரணமாக தான் பலத்த மழை பதிவாகி இருந்தது. இந்த சினாரியோவில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த பசிபிக் உயரழுத்தம் சற்று கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்ததும் இது அதனுடைய பிடியிலிருந்து விலகி இது கரையை கடக்க முற்படும். அதே நேரத்தில் இந்த உராய்வு காரணமாக, அதாவது இந்த மிட் லெவல் ட்ராஃப் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய கலக்கம் உராய்வு காரணமாக இன்றும் மழைமேகங்கள் உருவாக இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல பகுதிகளில் பலத்த மழை பதிவாகியிருக்கு. அதில் ஒரு டாப் லிஸ்ட் மட்டும்தான் நான் இங்கே போடுறேன். மற்ற லிஸ்ட் எல்லாமே நான் ஒரு 1 ஹவர் கழித்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சென்னையில் பாரிமுனை 243 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது 5:30 வரையிலும் பதிவான மழை. 24 சென்டிமீட்டர் அங்கே பதிவாகிருக்கு. எண்ணூரில் 227 மில்லிமீட்டர், முல்லம் 219 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 217 மில்லிமீட்டர். இதுதான் 20 சென்டிமீட்டர் ப்ளஸில் பதிவான 4 மிக முக்கிய பகுதிகள். அடுத்து பேசின் பிரிட்ஜு 185 மில்லிமீட்டர் அண்ட் சாத்தங்காடு 178 மில்லிமீட்டர், மணலி புதுநகர் 178 மில்லிமீட்டர், மேடவாக்கம் ஜங்ஷன் 174 மில்லிமீட்டர், வடபழனி 174, கடப்பாக்கம் 171 மில்லிமீட்டர், எக்மோர் 169, புளியந்தோப்பு 167, அவ்வை நகர் வேப்பேரி 166, மணலி 165, அயனாவரம் அரியலூர் 160 மில்லிமீட்டர், புழல் ரெட் ஹில்ஸ் 159 மில்லிமீட்டர், அது மாதிரி சேத்பேட்
ஒக்கியம் துறைப்பாக்கம், நுங்கம்பாக்கம் இதெல்லாம் 155 மில்லிமீட்டர், சாலிகிராமம், தண்டையார்பேட்டை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 153 மில்லிமீட்டர் அந்த மாதிரி பதிவாயிருக்கு. சைதாப்பேட்டை 151 மில்லிமீட்டர், கிண்டி 144, மஞ்சம்பாக்கம் 142 இந்த மாதிரி பதிவாயிருக்கு. இது பெரும்பாலும் இந்த சுழற்சி காரணமாக இந்த கனமழை மேகங்கள் ஒரு ஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சி விகிதத்தில் பதிவாகி இருக்கிறத நீங்கள் கிளியராக இந்த படத்தில் இந்த இடத்துல பார்க்கலாம். சென்னை மட்டும் இல்லை, புறநகர பகுதிகளிலையும் மழை பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் பிற பகுதிகள் டெல்டா மாவட்டங்களும் சரி, மேற்கு மாவட்டங்கள், தென்காசி உள்பட பல பகுதிகளில், மதுரை உள்பட நேற்று பல பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது. அதை டீட்டெயிலாம் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நான் போடுறேன். அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த சுழற்சி சார்ந்த மழை பொறுத்தவரையிலும் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, இடுக்கி, திரிசூர் மற்றும் மலப்புரம் மேற்கு, பாலக்காடு மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் லேசான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் கேஜிஎஃப், கோலார், பெங்களூரு மற்றும் ராம்நகரா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், சிக்பலாப்பூர், தும்கூர், மாண்டியா, மைசூர், சாமராஜநகரா, கொடகு மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலை. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை இந்த பகுதிகள் எல்லாமே, ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் நெல்லூர், காவாலி ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், குண்டூர், பாப்பட்லா மற்றும் பிரகாஷ் மாவட்டத்தின் உட்புற பகுதிகளிலையும் பலத்த மழை, அதை அந்த சிஸ்டமோட ஸ்பின்னுடைய காரணமாக இந்த இடத்துலலாம் மிக பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். வெஸ்ட் கோதாவரி, விஜயவாடா, பலநாடு, பிரகாஷ மாவட்டமாகட்டும், நெல்லூர் பகுதிகள்னா உட்புற பகுதிகளாகட்டும், நந்தியால், வைஎஸ்ஆர் கடப்பா, அன்னமய்யா, சித்தூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கும், கர்னூல், அனந்த்பூர், சத்யசாய் மற்றும் ஏலூர், கோதாவரி மாவட்டம், காக்கிநாடா வரலையும் லேசான முதல் மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். இப்போது தமிழகத்தில் இன்றைக்கி பரவலாக மழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் வட சென்னை பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டமாகட்டும் பரவலாக நேற்று மாதிரி இன்றும் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். தென் சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். உட்புற மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர் ஆகட்டும், இந்த பக்கம் நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், கரூர், திண்டுக்கல்லில் இன்றைக்கும் மிதமான மழை இந்த மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் ராமநாதபுரம், ஈரோடு, திருப்பூர், ராமநாதபுரத்தின் மேற்கு பகுதிகள், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு நாளை முதல் மழை தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பரவலாக கனமழைக்கு. இது எப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சுற்று மழை இப்போ பதிவாகக்கூடிய இந்த டிசம்பர் 1 மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கண்டினியூஸாக நீண்ட காலத்தில் நம்ம இந்த 7 நாள் மட்டும் பார்க்கலாம். 7 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாள் பல பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்கிறது. எங்கே என்ன எப்படிங்கிறது தான் நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது. இது மாதிரியான பல இன்னோவேட்டிவான க்ரியேட்டிவான விஷயங்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.